வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். போன வாரத்துலேருந்து தான் காப்பர் மார்க்கெட்டோட வீடியோ அனாலிசிஸை ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்து ஓரளவு ஏற்ற இறக்கத்தோடு இருந்துகிட்ருக்கு நம்ம வீடியோ அனாலிசிஸ். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது போன வாரத்தில் 322 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட்டுடைய டவுன் ட்ரெண்டை தொடரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. அதுக்காக பலவிதமான பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டோம், திட்டங்கள்லாம் தீட்டினோம். ஆனால் அதெல்லாம் முழுமையாக நடைபெறலை. 320 பக்கமாக செல் பண்ணிட்டு 322க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் போன வாரம் கடந்த 2 நாளாக பார்த்தோன்னா மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு அதே இடத்துல கன்சால்டேட் ஆன காரணத்தினால வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன செய்யலான்னு எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வாட்ச் பண்ணி தெளிவான டைரக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா 320 விட்டு கீழே வர சமயத்தில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது கிடைக்கல. 344லேருந்து தொடர் சரிவை சந்தித்து 310 வரைக்கும் இந்த மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற இடம் 322 அப்படின்றது காப்பர் ட்ரேடிங்கு ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்த அவ்வளோ சுலபமாகவும் எடுத்துக்க முடியாது. அதனால் பலவிதமான பாதுகாப்புகளோட நம்ம ட்ரேடிங் திட்டத்தை தீட்டிகிட்டு இருக்கிறோம். அதில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்தது என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது 322 டெஸ்ட் பண்ணிவிட்டு புதிய ஹை கிரியேட் பண்ணி ஹைக்கு பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட க்ளோசிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆனது, முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட கொஞ்சம் ஹை அதிகமாக க்ரியேட் ஆனது, மறுபடியும் 322 சப்போர்ட் எடுத்தது எல்லாமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயமா, பையர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சிருக்கு. அப்படின்னு ஒரு சைடில் பார்த்தோன்னா நீங்கள் மார்க்கெட்டோட ஓப்பனிங் 322 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இல்லைன்னா 322 விட கம்மியாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது மார்க்கெட்டோட ஓப்பனிங் தொடர்ந்து 25 24 ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு விதமாக 322 சப்போர்ட்டாக வச்சு 320 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் மறுபடியும் 322 பக்கமாக தொடர்ந்து 2 நாள் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் கீழே ஓப்பன் ஆகிறது நமக்கு மறுபடியும் பலவிதமான சந்தேகத்தை கொடுக்குது. அதனால் இன்னும் மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெளிவாக இல்லை. இந்த கன்சாலிடேஷனில் அதோடைய லாங் டேர்ம் ட்ரெண்டான செல் ட்ரெண்டுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் 320 விட்டு கீழே வர சமயத்தில் செல் பண்ணுங்கள். 323 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதுதான் ஒரு விதமான வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, மார்க்கெட் 322 வரைக்கும் தொடர்ந்து மேலே நிற்கிற சமயத்தில் 24 25 மேலே க்ளோசிங் வருதா இன்னொரு முறை அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு முடிவை எடுக்க முடியும். அவசரப்பட்டு மார்க்கெட்டை துரத்திட்டு போய் முடிவும் எடுக்க முடியாது. சில சமயங்களில் 322 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஒரே நாளில் கூட 26 உடைச்சிட்டு போகலாம். ஆனால் நம்மளை எதிர்பார்க்குறது முழுமையாக நடக்குது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நம்ம மனதுக்கு தெரிகிற வரைக்கும் ஒரு குழப்பத்தில் ட்ரேடிங்கோட முடிவை எடுக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய அட்வைஸ். இன்றைக்கி தொடர்ந்து கண்டிப்பாக உறுதியாக ஒரு நல்ல ஒரு முடிவை, நல்ல ஒரு இடத்துல காப்பருடைய டேர்னிங்கை கண்டுபிடிச்சி அதுலேருந்து தொடர்ந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங்கை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.